ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்திக்கான வேலையை தாங்க தொடங்கிட்டுருக்கேன். என்ன பண்ண போகிறேன்னா, விநாயகருக்கு புதுத்த சுசியம் தாங்க பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் கடலைப்பருப்பு 1 கப் போட்டு 4 விசில் வச்சு 2 கப் தண்ணி வச்சு அவிச்சு எடுத்துட்டேங்க. இப்போ சூப்பராக வெந்துடுச்சு. அது கூடவே 1.25 கப் அளவு நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். கொஞ்சமாக 2 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். அது கூடவே 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவை போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டு வர பத வரைக்கும் கிண்டிட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி அதை ஆற வச்சிடலாங்க. இன்னொரு பக்கம் சுசியம் முக்கி போடுறதுக்கான மாவு ரெடி பண்ண போகிறேங்க. அதுக்கு 1 கப் மைதா மாவு, 1/2 கப் பச்சரிசி மாவு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா தண்ணி விட்டு இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்து வச்சிடலாங்க. இப்போது இதுக்கான எடுக்கக்கூடிய மாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சுசியத்தை உருட்டி வச்சுருக்கோம். அதை இதில் போட்டு எண்ணெய் ஹீட் பண்ணி அதில் பொரித்து எடுத்துட வேண்டியதாங்க. விநாயகருக்கு பிடிச்ச சுசியம் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோன்னே எடுத்து வச்சிட வேண்டியதாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பிடிச்ச அவல் பொரி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேங்க. அது கூடவே 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக நட்ஸ்லாம் போட்டுக்கலாங்க. பொரியும் போட்டிருக்கேன். பாதாம் பருப்பு, கிஸ்மிஸ் பழம், முந்திரி பருப்பு, அது கூடவே கொஞ்சமாக 1/4 கப் போல் தேங்காய், 1/4 கப் சீனி இவ்வளோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாங்க. இதில் நெய் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பூஜைக்கான ஏற்பாடெலாம் நான் ரெடி பண்ணிட்டேங்க. பிள்ளையாரெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. பூவெல்லாம் போட்டாச்சு. சாமிக்கான நெய்வேத்தியம் எல்லாமே வச்சாச்சுங்க. இனி பிள்ளையாருக்கு சூப்பராக பூஜை கொடுத்துட வேண்டியதான். அவருக்கு பிடிச்ச அவல் பொரி கொழுக்கட்டையெல்லாம் சாப்பிட்டு அவருக்கு கிளம்பிடுவார். அடுத்த வருஷம் நம்மளை மீட் பண்ண வருவாருங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.